என்னோட ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஷார்ட்னு ஸ்வீட் எடிட் பண்ணிடலாமா சார்? மாடே சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பண்ண ஆல்மோஸ்ட் நீங்கள் தான் எல்லாமே எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும். ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்கணும், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ எப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட் வந்து பண்ண உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஐட்மோஷன் ஆப் இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைனாக்கா ஃப்ரீ வெர்ஷன் வந்து பண்ணாக்க நான் டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன், வேணுன்றக்க நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் ஷோ ஆகும். இதில் ஜஸ்ட்டு நான் வந்து பண்ணாக்க லிரிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். மீதி எல்லாமே வந்து பண்ணாக்க நீங்கள் தான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுக்குன்னு கஷ்டம்லாம் இல்லை, நான் முன்னாடி சொன்ன வேலை தான், ரொம்ப ஈஸி தான். எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் ரன் பண்ணி என்ன பண்ணுறீங்கனாக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன், அதை வந்து இப்போ நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஐட்மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணாமல் பார்த்துடலாமா? அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட்டை நீங்கள் கில் பண்ணிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அதை நீங்கள் கில் பண்ணுறீங்க. இப்போ மேலே ஃபாண்ட் ஷோ ஆகுதா அதை நீங்கள் கில் பண்ணுறீங்க. இப்போ கீழே வந்து இப்போ வேவ் ஃபாண்ட்ஸ் இருக்கா அதை நீங்கள் கில் பண்ணுறீங்க. இப்போ மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே வந்து பண்ணி ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டும் மேலே 3 பட்டன் இருக்கா அது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்டு எங்கே இருக்குனாக்க இந்த டவுன் வந்து இப்போ உங்கள் மொபைலில் செல் இஷ்யூ ஆகும். ஸோ இதில் தான் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்டை எந்த ஃபைல் வச்சுருக்கணும், ஸோ அந்த ஃபைல்கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஒரு 3 ஃபாண்டு கொடுத்துருக்கேன். ஃபாண்டுடைய நேம் வந்து பண்ணாக்க இதுதான், கரெக்டாக பார்த்துக்கோங்க. இன்னும் இங்கே 2 இருக்குது, லாஸ்ட்டில் 1 இருக்குது. ஸோ இந்த 3த்தையும் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் சைட்னு இருக்கா அது கிளிக் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இம்போர்ட் ஆயிரும். நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணது மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண அதே ப்ராஜெக்ட் வந்து பண்ண மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி பார்த்தினாக்கா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சேஞ்சிட்டு இருக்கும். அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்கா அது எப்படி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகிட்டு நான் வந்து பண்ணாக்க சொல்கிறேன். ஸோ அதுக்கு சேஞ்ச் ஆகாத அந்த டெஸ்ட்டை நீங்கள் கில் பண்ணிவிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அதை நீங்கள் கில் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸ் ஐக்கன் இருக்கும், அது வந்து பண்ணிங்க கொடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஸ்மால் ஆர்டருக்கு வந்து பண்ண கேபிட்டலில் சேஞ்ச் பண்ணுறது, இல்லை கேபிட்டல் இருக்கிறது ஸ்மால் ஆர்டரில் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க சேஞ்ச் வரும். ஓகே, இப்போ மேல் நம்ம வந்து பண்ணாக்க டிக்கெட்டை வந்து பண்ணாக்க கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபார்டி நம்ம வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம பேஜ் வந்து பண்ணாக்க கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அது எப்படி நம்ம குயிக்காக பாட்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து பண்ணாக்க இந்த அடாப்ட்னு ஆப் தான் யூஸ் பண்ண போகிறோங்க. ஸோ இந்த ஆப் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது ரிமூவ் பண்ணுற ஆப்பு இல்லை எதாவது இருந்துச்சுனாக்க நீங்கள் வந்து பண்ணாக்க ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இன்டர்ஃபேஸ் வந்து பண்ண இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா சைன் அப் பண்ண சொல்லும், உங்களோட இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ரிமூவ் பேக்குன்னு ஒரு ஐக்கான் இருக்கா அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வந்து பண்ண ஃபைல்னு இஷ்யூ ஆகும், ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் எந்த பிக்கே பேஜ் வச்சா நீங்கள் கன்வெர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சா. இப்போ கீழே டவுன் இருப்பாருங்க, அது கிளிக் பண்ணி நீங்கள் டவுன் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நீங்கள் டவுன் பண்ணிவிட்டு மேலே டிக்கெட்னு இருக்கா அது நீங்கள் வந்து பண்ணாக்க கொடுத்துக்குங்க. ஸோ மறுபடியும் அந்த ரிமூவ் பேக்ரவுண்ட்றதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபைல்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட்டு பிக்கை நீங்கள் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கனாக்கா அதையும் வந்து பண்ணாக்க ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இது வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்குமே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு நம்ம ஐட்மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்து அப்படியே இல்லை இன்னும் போய்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணக்கு ஒரு டெம்ப்ளேட் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு மீடியோ கிளிக் பண்ணிட்டு ஸோ எந்த வீடியோனா இந்த வீடியோ தான், ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கலாம். வீடியோ நான் மெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. இது மேல் ஆட் ஆயிரும், இது அப்படியே இந்த வீடியோக்கு நேரம் சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆகும். இது அப்படியே கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க.
ஸோ கரெக்டாக சாங்குக்கு மேலே வர மாதிரி வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக இது ஆட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம பேக்ரவுண்டில் வந்து பண்ணாக்க ஒரு பேக்ரவுண்டை போய் ஆட் பண்ண போகிறேங்க. ஸோ அதுக்கு கரெக்டாக அந்த புக் மார்க்கிட்ட வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸையும் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு இந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து படக்க நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க முன்ன ஆட் பண்ணுங்க பாருங்கள். ஸோ அந்த வீடியோவுக்கு மேலே வரமா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து படக்க நம்ம சாங் 2 வரைக்கும் சேவ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் வந்து பண்ணாக்க தடை இருப்பாருங்க. ஜஸ்ட்டு அந்த ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ ஜஸ்ட்டு வேல்யூ மட்டும் வந்து பண்ணாக்க லெட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பேக்ரவுண்டு ஆட் பண்ணியாச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்கா அந்த பேக்ரவுண்டில் வந்து பண்ணாக்க ஒரு பில்லு பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்கி எப்படி ஆட் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு ஸோ அதுக்கு எந்த வீடியோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்கனாக்க இந்த வீடியோ லைட்டாக ப்ளே பண்ணி காட்டுற பாருங்கள். ஓகே, ஜஸ்ட்டு இதை வந்து பண்ணாக்க மேலே ப்ளஸ்ஸையும் கிளிக் போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொடுங்க. ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் இருப்பாருங்க. ஜஸ்ட்டு அதுக்கு மேலே வர மாதிரி வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கரெக்டாக அந்த டைமிங் எத்துமே எப்படி ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதுக்கு கரெக்டாக அந்த லிரிக்ஸ் முடிகிற இடத்துக்கிட்ட போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் மாதிரி இருப்பாருங்க அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ இந்த லாஸ்ட் ஒரு ஐக்கன் இருக்கா அது கிளிக் பண்ணாலே அது கரெக்டான டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே குரோமாக்கின்னு வந்து பண்ண உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆகலைனாக்க மேலே சர்ச் ஐக்கன் இருக்கா அது கிளிக் பண்ணிட்டு குரோமாக்கின்னு கொடுத்தீங்கன்னா ஷோ ஆகும். ஓகே, ஸோ நான் எங்கே கருதி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சாண்டசெட் இது இருக்கா அது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல கீ கலர் க்ரீன் இருக்கா அதுக்கு பதிலாக நீங்கள் பிளாக் கட்டிங்கு கொடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ அப்படி நம்ம பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ அந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி இது உங்களுக்கு வந்து பண்ணாக்க எந்த சைஸில் வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட்டு நான் வந்து பண்ணாக்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த வீடியோ வந்து பண்ணாக்க அடுத்தடுத்து அந்த ரிலீஸ் கீழே வந்து பண்ணாக்க எப்படி ஆட் பண்ணாமல் பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் அண்ட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பியில் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு புக் மார்க் போயிட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸ் அண்ட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிடும். இது அப்படியே அந்த வீடியோக்கு நியரன்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணி செகண்டரி லிரிக்ஸ் இருக்கா அதுக்கு கீழே வரமா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் இருக்கா நீங்கள் செக் பண்ணணும். இது பார்த்தாலே தெரியுது எக்ஸ்ட்ரா இருக்குது. இது எப்படி ஃபிக்ஸ் ஆகுன்னு பார்த்துடலாமா. அதுக்கு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனே இருக்கா அது கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த ஐக்கனை கிளிக் பண்ணினாக்கா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணாக்க கம்ப்ரஸரும். ஓகே, அடைச்சா. ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க அடுத்த டெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து பண்ணாக்க நான் சொல்கிறேன் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணே வாங்க. ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க 24.19 செகண்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த வீடியோ வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பண்ணாக்க வந்துக்கலாம். இப்போ நாம் வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க எப்படி ஆட் பண்ணாம பார்க்கலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த புக் மார்க்கிட்ட வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து பண்ணாக்க எடிட் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்த பிக்கு செலக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த பிக்கும் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த டெஸ்ட் இருப்பாருங்க. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு மேலே வர மாதிரி வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே மோட்ஸ் இருக்கோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் யூஸ் பண்ணி இது உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் சென்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக நான் ஜூம் பண்ணி இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பிக்குக்கு வந்து பண்ணாக்க ஒரு சின்ன எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணலாமா. ஸோ அதுக்கு அப்படி இங்கே பேக் போயிட்டு இதுக்கு இல்லை நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஆட் பண்ண பிக்குக்கு தகுந்த மாதிரி அந்த பேக்ரவுண்ட் வந்து பண்ண ஒரு வீடியோ மாதிரி நம்ம ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த வீடியோ கலர் எப்படி சேஞ்ச் பண்ண நம்ம பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ண ஏன்னா அப்போ தான் கரெக்டாக அந்த ஃப்ரேம் உங்களுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக தெரியும். ஸோ அதுக்காக தான். ஸோ அதுக்கு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு இந்த எஃபெக்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சாண்டசெட் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பண்ணாக்க கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா. ஸோ இப்போ நம்முடைய ஆட் பண்ண அந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு அந்த எஃபெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கலர் 1 கலர் 2 இருக்கா. ஸோ அந்த கலர் 1க்கு நேரம் இந்த ஆரஞ்சு கலர் இருக்கா அது நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். நான் வந்து பண்ணாக்க ஒரு பிங்க் கலர் கிட்ட நான் வந்து பண்ணாக்க கொடுக்குறேன்.
நெக்ஸ்ட்டு கீழே வந்து பண்ணாக்க எல்லாவே இருக்கட்டும். ஸோ இல்லை உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இதே இருக்கட்டும். ஓகே. இப்போ ஆட் பண்ணியாச்சா? இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஓகே. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட்டு இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் வந்து பண்ணாக்க லாங் ஷேடோன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஷேடோ எஃபெக்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கீழே வந்து பண்ண கலர் ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அந்த பிளாக் கலருக்கு பதிலாக ஒயிட் கலர் நீங்கள் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பண்ண ஆல்ஃபா இருக்கும், அது ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 100 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஓகே. ஆட் ஆயிடுச்சா? இப்போ அப்படி இங்கே மேல் மூவ் பண்ணினாக்க சைஸ் இருக்கா, ஜஸ்ட் வேல்யூ நீங்கள் கம்மி பண்ணி அந்த ஒயிட் கலர் அந்த ஃப்ரேம் வந்து பண்ண உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஆங்கிள் இருக்கா, ஸோ அது வந்து பண்ணாக்க நீங்கள் அசைன் பண்ணி உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஸோ இப்போ அப்படியே இங்கே பேக் போய்ட்டு மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு மேலே சர்ச் ஐக்கனே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் வந்து பண்ணாக்க WIPEன்னு கொடுங்க. வேப்டு ஒரு எஃபெக்ட் வருதா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஷேடோ எஃபெக்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இப்போ ஜஸ்ட் இது நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து இப்போ ஆங்கிள் இருக்கா அது கிளிக் பண்ணிட்டு இது வந்து பண்ணாக்க ஒரு 90 டிகிரிக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே எண்டு இருக்கா அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வேல்யூ மட்டும் கம்மி பண்ணினாக்கா அந்த பிக்கு கீழே வந்து பண்ணாக்க மறியும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் அட்ஜன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் வந்து பண்ண ஃபெதர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வேலையை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாக்க இப்போ கீழே வந்து மறைஞ்சு போச்சு பாருங்கள். ஸோ அது வந்து பண்ணாக்க லைட்டாக ஸ்மூத்னஸ் வந்து பண்ண உங்களுக்கு இஷ்யூ ஆகும். ஸோ கரெக்டாக உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த எண்டையும் இந்த ஃபெதரையும் நீங்கள் அட்ஜன் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, முடிஞ்சிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்க இதுக்கு இன்னொரு எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதுக்கு ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு ஒபாசிட்டி விசிபிலிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் ஃபேட் நோட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டஸ் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவுட்டு 0 வச்சு எடுத்துக்கலாம். இன்னும் மட்டும் ஒரு 1 வந்து பண்ணாக்க வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தினாக்க கரெக்டாக இது வந்து பண்ணாக்க ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கா, அந்த மூவ்ஃபிட் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது, அது நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட்டு லீட்ஸுக்கிட்ட வந்து பண்ணாக்க போய்க்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க அந்த பேக்ரவுண்டில் அந்த வீடியோ வந்து பண்ணாக்க ஷோ பாருங்கள். ஸோ அதுக்கு கலர் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நாம் எடிட் பண்ண அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த செகண்ட் எஃபெக்ட் இருக்கா அது இங்கே செலக்ட் பண்ணிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காஃபி விட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இப்போ இந்த சைடில் 3 பட்டன் இருக்கா அது இங்கே செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்து பண்ணாக்க அந்த கலர் வந்து பண்ணாக்க ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்த அந்த வீடியோக்கு வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிக் ஆட் பண்ணிட்டு அந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி கலர் எப்படி சேஞ்ச் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நம்ம வந்து பண்ணாக்க எல்லாத்துக்கும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க பிக்கு நம்ம ஆட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க செகண்ட் லிங்க்ஸ் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நான் இந்த பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது நம்ம வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த செகண்ட் லெக்ஸுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த பிக்கும் நெக்ஸ்ட்டு அந்த லெக்ஸ் வரைக்கும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தடவை யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு அந்த மாதிரி ஆட் ஆகிடுமோ எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ நீங்கள் சென்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதுக்கு நம்ம அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம எடிட் பண்ண ஃபஸ்ட்டு பிக்கு செலக்ட் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டேன். இப்போ நீங்கள் எடிட் பண்ண அந்த பிக்கில் வந்து பண்ணாக்க நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க. ஓகே. ஸோ இதில் நீங்கள் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பிக்கு நீங்கள் ஆட் பண்ணும்போது. ஸோ அது எதுனாக்க இந்த செகண்டாக வேப்னு எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எண்டையும் இந்த ஃபெதரையும் மட்டும் நீங்கள் அசைன் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுற அந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் வந்து பண்ணாக்க கலர் சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அந்த செகண்ட் எஃபெக்ட் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ நான் கலர் ஒன்றது நான் வந்து பண்ணாக்க கிளிக் பண்ணிட்டு ஒரு எல்லோ கலர் கொடுக்கலாமா? ஓகே. ஸோ எல்லாவே இருக்கட்டும். ஸோ செகண்ட் வந்து பண்ணாக்க ஒரு க்ரே கலர் நான் வந்து பண்ணாக்க கொடுக்குறேன். ஓகே. கரெக்டாக என்னுடைய பிக்குக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது ஆட் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்கா மறுபடியும் நம்ம தேர்டுக்கு நம்ம வந்து பண்ணாக்க ஒரு பிக்கு நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி கரெக்டாக அந்த தேர்டு லெக்ஸ்க்கு மேலே ஒரு மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த லெக்ஸ் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு உங்களுடைய பிக் எந்த இடத்துலையுமோ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணது பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வேபை மட்டும் நம்ம
கரெக்டாக நம்ம ஆட் பண்ண அந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணாக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஆட் ஆச்சா. நெக்ஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அந்த எஃபெக்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி நாம் ஆட் பண்ண வேண்டியதுதான். ஓகே, ஸோ ஆட் ஆயிடுச்சா. ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த அந்த லேயர்ஸில் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்டு கலர் வந்து பண்ணாக்க பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கி இதுக்கு மூவ் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணாமல் பார்த்துடலாமா. அதுக்கு கரெக்டாக பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸையும் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு சாரி ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கிளிக் போயிட்டு ஆப்ஜெக்ட் எலமெண்ட் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இதில் கேமரான்னு ஒரு லேயர் இருக்கா அது வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இது அப்படி இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டுங்க. ஸோ கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு பிக் இருப்பாருங்க. ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த லேயர் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க கட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ ஆட் ஆகிடுச்சா. ஸோ இப்போ இதை நம்ம மூவ் எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைடில் ஒரு ஐக்கனே இருப்பாருங்க பாக்ஸ் மாதிரி அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இல்லை கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ அந்த கேமரா 1 லேயர் நம்ம ஆட் பண்ண பாருங்கள். அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கரெக்டாக இந்த லேயருக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் கீஃபேம் ஆப்ஷன் இருப்பாருங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபேம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம் நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இதில் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க XYZன்னு இருக்கா ஜெட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் மேலுக்கு நீங்கள் மூவ் பண்ணுங்கள். லைட்டாக வந்து பண்ணாக்க ஜூம் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஜூம் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் செகண்டுக்கு வந்துட்டு இதையும் நம்ம வந்து பண்ணாக்க லைட்டாக நம்ம வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லைட்டாக தான். ஸோ வேணும்னா அந்த தேர்டுக்கு நம்ம லைட்டாக கீழே நம்ம வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு 2 கீஃபேம் இருக்கா அதுக்கு நீங்கள் சென்டராக நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்கா அதுகள் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணிங்க. ஓகே, சொல்லலாம். ஸோ இப்போ மூவ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக அந்த ஃபிட் ஆட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல செகண்டாக ஒரு ஐக்கனே இருப்பாருங்க ரொட்டேட் பண்ணுறது அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கீஃபேம் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது வந்து பண்ணாக்க உங்களுக்கு எந்த சைடில் மூவ் ஆகணுமோ அந்த சைடுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். நான் ஒரு -10 வந்து பண்ணாக்க வச்சுக்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வேணாலும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 12 வச்சுக்கலாமா. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி இது ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த எஃபெக்ட்டை அடுத்து அந்த பிக்குக்கு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியதான். ஸோ அதுக்கு அந்த கேமரா 1 இருந்ததை கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு காப்பியில் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ செகண்ட் எல்எக்ஸுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பாருங்கள். இப்போ அங்கே காப்பி பண்ணதே இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட்லேயே கூட்டு இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த செகண்ட் பிக்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மாதிரி இருக்குது நீங்கள் செக் பண்ணணும். இது எக்ஸ்ட்ரா இருக்குது ஃபிக்ஸ் பண்ணிடலாமா. அதுக்கு அந்த லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீடை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த வீடியோக்கு பண்ண பாருங்கள் அதே மாதிரி தான். ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த அந்த லேயர்ஸுக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு இந்த கேமரா லேயர் இங்கே ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாமா. ஸோ இப்போ வந்து பார்த்தினாக்க கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு இது ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க லாஸ்ட்டில் வந்து பண்ணாக்க கொஞ்சம் நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ எப்படின்னு உங்களுக்கு வந்து பண்ணாக்க சொல்கிறேன். ஸோ அதுக்கு கரெக்டாக வந்து பண்ணாக்க 24.20 செகண்ட் கிட்ட வந்துக்குங்க. ஸோ இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போய்ட்டு மீடியா கிளிக் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல அந்த டெஸ்ட் இருக்கா அது கீழே நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த பிக் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இருக்குது நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இது உங்களுக்கு எந்த இடத்துலமோ நீங்கள் அந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் அசென்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ மறுபடியும் வந்து பண்ணாக்க கொஞ்சம் இந்த பிக்குக்கு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு இப்போ கீழே ப்ளஸ் சைனு கொஞ்சம் தள்ளிக்கலாம். ப்ளஸ் சைன் கிளிக் போய்ட்டு மீடியா கிளிக் போய்ட்டு நெக்ஸ்ட் பிக்கு செலக்ட் பண்ணிவிட்டு இது லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு பிக்குக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இது நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் அதே மாதிரி பார்த்தினாக்க மோட்ஸில் போய்ட்டு இது உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
ஓகே. ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க கொஞ்சம் கேப் விட்டு உங்களுக்கு எத்தனை பிக் வேணுமோ அத்தனை பிக் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ண ஒரு சின்ன அந்த ஃப்ரேம் ஒயிட் கலரில் வந்து பண்ணாக்க வரும் பாருங்கள். ஸோ அது மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் எடிட் பண்ண அந்த பிக்கை செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இது லாங் ஷேடோ எஃபெக்ட் இருப்பாருங்க அதில் கிளிக் போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு கஃபெட்டு கொடுத்துட்டு இப்போ நாம் ஆட் பண்ண பிக்கில் போயிட்டு 1 பட்டனை நீங்கள் வந்து பண்ணாக்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணுவீங்களோ அவருடைய நேம் வந்து பண்ணாக்க அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு டெஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் டிக்கெட் வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல லாஸ்ட்டாக ஒரு அந்த பட்டர்ஃப்ளை வீடியோ வந்து பண்ணாக்க வரும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ண கரெக்டாக அந்த நேமு கொஞ்சம் தள்ளி போயிட்டு கீழே ப்ளஸ்ங்கிள் போயிட்டு மீடியக்கிள் போயிட்டு ஸோ அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்து பண்ண கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. அந்த வீடியோ பண்ண மாதிரி இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு கொஞ்சம் நம்ம வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ அப்படிங்க பேக் போயிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா அதுங்க செலக்ட் போயிட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்துக்குங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ மூவ் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, கரெக்டாக எதுவும் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 மாற்றி நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்கா நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான் இங்கே இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாக்கா சைடில் தான் இருக்குது, தட்டிட்டு இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.